நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு மாமியார் மருமகள் வீட்டில் மந்திர காளான். வாங்க கதைக்குள்ள போகலாம். கல்பனாவும் சுஜியும் மாமியார் மருமகள் 2 பேருமே ரொம்ப ஒத்துமையா இருப்பாங்க. கல்பனா மாமியார், சுஜி மருமக. சுஜிக்கு கல்யாணமாகி 3 வருஷம் ஆகுது. அவங்களோட வயிற்றுல இப்போ குழந்தை உருவாகி இருக்குது. ஆனால் அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியவே இல்லை. அவங்களும் அவங்க அத்தையும் தினமுமே அவங்க வீட்டுக்கு வெளியில் இருக்கிற மரத்துக்கு கீழே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அத்தை கிட்ட சொல்கிறாங்க, இப்போல்லாம் எனக்கு அடிக்கடி ஓயாமல் பசி எடுத்துகிட்டே இருக்குது. அதுலேயும் எனக்கு புளிப்பாக ஏதாவது சாப்பிடணும் போலலாம் இருக்குது. குறிப்பாக மாங்காய், புளியங்காய், நெல்லிக்காய் இது மாதிரி புளிப்பாக ஏதாவது சாப்பிடணும் போல் ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. அடிக்கடி வேற ஒமட்டிக்கிட்டே வேற வருது. ஏன்னே தெரியல, ரொம்ப பலவீனமாக இருக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் பசி மட்டும் எடுத்துகிட்டே இருக்கு. நான் சாதாரணமான சுஜி மாதிரி இல்லை, வித்தியாசமாக இருக்குது. என்னன்னு எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. நாம் வேணும்னா ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்துட்டு வருவோம் அத்தை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு சுஜியோட மாமியார் கல்பனா சொல்கிறாங்க, நீ நிஜமாவா சொல்கிற? உண்மையாலுமே உனக்கு அடிக்கடி பசிக்குதா? புளிப்பாக ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குதா? கொமட்டிக்கிட்டே வேற வருதா? அதே விஷயந்தான். நீ சொல்கிறது என்னன்னு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி குழந்தை வரப்போகுது. இதை கேட்கும் பொழுதே எனக்கு காலு தரையிலேயே நிற்க மாட்டேங்குது. வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கணும் போல இருக்கு அப்படிங்கிறாங்க அவங்களோட மாமியார். அதை கேட்ட சுஜிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்படியே சிரிக்கிறாங்க. அத்தை, என்ன அத்தை சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாம் நிஜமா? எனக்கு ஒன்றுமே புரியல. தலைக்கால் புரியாமல் நான் இருக்கிறேன் அத்தை. சரி, நம்ம தோட்டத்துக்கு போய் மாங்காயெல்லாம் பறித்து சாப்பிட்டுட்டு வருவோமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு கல்பனா சொல்கிறாங்க, ஏய் சுஜி, ஆஸ்பத்திரிக்கு போவோமா? எனக்கு பயமாக இருக்குது. என்னமோ ஏதோன்னு ஒன்றும் புரியலை, குழப்பமாக இருக்குன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டியே. இப்போ நான் சொன்ன உடனே உனக்கு அவ்வளோ சந்தோஷமா? பயமெல்லாம் போச்சா? நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரும்பொழுது நம்ம தோட்டத்துக்கு போய் மாங்காயெல்லாம் பறிச்சுட்டு வரலாம். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? போவோமா? வா கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. சரி அத்தை, நாம் இப்போவே போகலான்ட்டு அவங்க 2 பேருமே புறப்பட்டுட்டாங்க. அவங்க போயிட்டுருக்கும் பொழுதே அவங்க பக்கத்து தெருவில் உள்ள முனியம்மா தலையில் மரக்கட்டையெல்லாம் தூக்கிட்டு நடந்து அப்படியே திருன்னு முழிச்சிட்டே வராங்க. அடக்கடவுளே, நாம் இவங்களோட தோட்டத்திலேருந்து தானே தேக்கு மரக்கட்டையெல்லாம் தூக்கிட்டு வரோம். இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். நான் இவங்க 2 பேர்கிட்டையும் மாட்டிக்காமல் தப்பிச்சு வீட்டுக்கு போனாலே போதும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. கல்பனா, முனியம்மா அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. என்னன்னு கேட்காம அந்த முனியம்மா அப்படியே காதில் வாங்காத மாதிரியே கிளம்பிட்டாங்க. உடனே இந்த சுஜி, அத்தை என்ன அத்தை, அந்த முனியம்மாக்கா தான் என்னன்னே கேட்க மாட்டேங்கிறாங்களே, அப்போ எதுக்கு நீங்கள் திரும்ப அவங்கள கூப்பிட்டுட்டே இருக்கிறீங்க? நம்ம வீட்டுக்கு வருவாங்கல்ல, ஏதாச்சும் உங்ககிட்ட உதவின்னு கேட்டுட்டு அப்போ பார்த்துக்கலாம் அத்தை, வாங்க. அவங்க தலையில் வச்சு எடுத்துகிட்டு போனாங்களே, அது எல்லாமே தேக்கு மரக்கட்டை மாதிரியே இருக்குதுல்ல. இந்த ஊரில் தேக்கு மரக்கட்டை வேறு எங்கேயும் இல்லை, நம்மளோட தோட்டத்தில் மட்டும்தானே இருக்குது. அதுலேயும் நம்ம மரங்களெல்லாம் வெட்டாமல் அப்படியே தானே வளர்த்துட்ருக்குறோம். அப்போ எப்படி அந்த தேக்கு மரக்கட்டையெல்லாம்? ஏதோ ஒரு குழப்பம் நடக்குது அத்தை, உஷாராக இருக்கணும். அவங்க நீங்கள் கூப்பிடும் பொழுது கூட என்னன்னே கேட்காம திருன்னு முழிச்சிட்டே போனாங்க, பார்த்தீங்கல்ல. நமக்கு தெரியாமல் ஏதோ ஒரு கோல்மால் வேலை நடக்குது. என்னன்னு நாம் 2 பேருமா சேர்ந்து கண்டுபிடிப்போம். அவ்வளவு கஷ்டமான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு இரவே என்ன நடக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ ஆஸ்பத்திரிக்கு போகலான்ட்டு ஆஸ்பத்திரிக்கும் வந்துட்டாங்க. டாக்டரை சந்தித்து பரிசோதனையும் பண்ணி பார்த்துட்டாங்க. கல்பனா சொன்ன மாதிரியே சுஜியோட வயிற்றுல ஒரு குட்டி குழந்தை உருவாகி இருக்குது. அந்த சந்தோஷமான விஷயத்தை கேட்டு டாக்டருக்கு நன்றி சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அவங்களோட தோட்டத்துக்கு கிளம்பிட்டாங்க. பேசிக்கிட்டே அவங்களோட தோட்டத்துக்கும் வந்துட்டாங்க. தோட்டத்தில் வச்சு அவங்களோட கணவருக்கும் மாமனாருக்கும் விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்ட சுஜியோட கணவனுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க தோட்டத்திலேயே அவங்க 4 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டே இருக்கிறாங்க. நேரம் ஆயிடுச்சு. சரி, நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போங்க, நாங்கள் இரவு வந்துடுவோம், நீங்கள் போங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. உடனே சுஜி,
அத்தை என்ன அத்தை, நம்ம வந்த வேலையவே பார்க்கலையே, எனக்கு மாங்காய் எங்க, மாங்காய் வேணும்ல, பறித்து கொடுக்க சொல்லுங்க அத்தை அப்படிங்கிறாங்க. ஆமாடா, என்னோட மருமகளுக்கு மாங்காய் பறித்து கொடு, நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கணவனும் மாங்காவெல்லாம் பறித்து தராங்க. சுஜியோட கணவன் அவங்க தோட்டத்தில் உள்ள மாங்காவை பறிக்கிறதுக்குள்ளேயும் சுஜி அவங்க தோட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, மரங்களெல்லாம் வெட்டப்பட்டிருக்கா அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டாங்க. சந்தேகமே இல்லை, நம்ம தோட்டத்துல இருந்து தான் தேக்கு மர கட்டைகள் எல்லாம் அந்த அக்கா எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு இரவே எப்படியும் அந்த திருடன் யாருன்னு கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. போதுங்க, எவ்வளவு மாங்காவெல்லாம் பறிப்பீங்க, விட்டா தோட்டத்தில் உள்ள எல்லா மாங்காயும் நம்ம வீட்டில் தான் இருக்கும் போல இருக்கு. எனக்கு ஒரு 2 மாங்காய்னா போதாதா, நானும் அத்தையும் சாப்பிட்டு போகல, 2 போதுங்க, மிச்சதெல்லாம் வியாபாரத்துக்கு வச்சுக்கோங்க அப்படின்ட்டு 2 மாங்காவை மட்டும் வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கு அவங்க கணவன், என்ன சுஜி 2 போதுமா, வேற என்னென்ன பழங்கள் எல்லாம் வேணும்னு சொல்லு, நான் பறித்து எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. போதும், எனக்கு 2 மாங்காய் மட்டும் போதும் அப்படிங்கிறாங்க சுஜி. சரி இந்தாங்க, நீங்கள் 2 பேருமே பார்த்து கவனமாக வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க. சுஜியும் அவங்களோட மாமியார் கல்பனாவும் அதுக்கப்புறம் பொறுமையாக பேசிகிட்டே அவங்களோட வீட்டுக்கும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, கல்பனா சுஜியை வேலை வாங்காமல் நீ ஒரு இடத்துல உட்காருமா, நானே எல்லா வேலையும் பார்க்குறேன், நீ உட்காந்து பார்க்குற வேலையை மட்டும் பாரு அப்படின்ட்டு வீட்டு வேலையை 2 பேருமா சேர்ந்து முடிச்சுட்டாங்க. சாயங்காலம் ஆயிடுச்சு. சுஜி அவங்களோட அத்தை கிட்ட சொல்கிறாங்க, அத்தை இன்னைக்கு நம்ம தோட்டத்தை பார்த்தீங்களா, மரமெல்லாம் தேக்கு மரமெல்லாம் வெட்டுப்பட்டிருந்தது, பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அத்தை. இப்போ ஒரு 2 நாளுக்குள்ளே தான் அந்த மரத்தெல்லாம் வெட்டியிருக்கிறாங்க. நாம் எப்படியாச்சும் அந்த திருடன் யாருன்னு கண்டுபிடிச்சே தீரணும். பார்த்து நாம் வளர்க்குற மரம் எப்படி தான் மற்றவங்களுக்கு அதை வெட்டணும்னு தோணுதோ தெரியல. இன்னைக்கு இரவு நீங்களும் நானும் நம்ம தோட்டத்துக்கு போகிறோம். யார் அந்த வேலையை பார்க்குறாங்கன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். இதுக்கு நம்ம தான் அத்தை ஒரு முடிவை கட்டியே தீரணும் அப்படின்ட்டு புலம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த முனியம்மா சுஜி வீட்டுக்கு வெளியில் அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. தேக்கு மர கட்டைகள் எல்லாத்தையும் என்னோட கணவரை வச்சும் அவங்க தம்பியை வச்சும் வெட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நாங்கள் ஒரு புது தொழில் ஆரம்பிக்க போகிறோம். தேக்கு மர தொழில் தான். தேக்கு மரத்துலேயே ஜன்னல், நாற்காலி, பீரோ, கட்டில், கதவுன்னு அவங்க தோட்டத்தில் அவங்களுக்கே தெரியாமல் மரத்தெல்லாம் வெட்டி தொழில் ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கான வேலை தான் நடந்துட்டுருக்குது. அப்போது நீ கூப்பிட்டப்ப இரு வரேன்னு சொல்லிட்டு போனல்ல, ஏன்னா அப்போதான் சுஜியும் அவளோட மாமியார் கல்பனாவும் என்னோட வழியில் வந்தாங்க. அவங்க மாமியார் கல்பனா இருக்காங்களே, அவங்க தான் முனியம்மான்னு கூப்பிட்டாங்க. நான் என்னன்னு காதலையே வாங்காத மாதிரி வந்துட்டேன். அப்போ நீயும் கூப்பிட்டியா, உன்கிட்ட நான் பதில் சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அந்த கல்பனா சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஏய், நான் கூப்பிட என்னன்னே கேட்காம போனீங்கன்னு சண்டை வழிப்பாங்க. அதுலேயே எல்லாமே தெரிஞ்சு போயிடும். அதனால தான் நான் நீ கூப்பிட்டதுக்கு என்னன்னு சொல்லாமல் போயிட்டேன். நீ எதையும் சுஜிக்கிட்டையும் அவங்களோட மாமியார்ட்டையும் சொல்லிடாத அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இது எல்லாமே சுஜியோட மாமியார் கல்பனா காதில் விழுந்துருச்சு. உடனே இந்த கல்பனாவுக்கு கோவம் வந்துருச்சு. இரு சுஜி, இப்போவே நான் 2ல் 1 பார்த்தே தீரணும். அந்த முனியம்மாவோட முடியை பிடிச்சி இழுத்துட்டு வந்து இந்த ஊர் பஞ்சாயத்தில் வச்சு அவளை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படிங்கிறாங்க. அத்தை ஒரு நிமிஷம் இருங்கத்தை, அவசரப்படாதீங்க, நான் சொல்கிறத கேளுங்க. அட என்ன சுஜி, நீ இப்போ போய் காத்திருக்க சொல்லிட்டு இருக்கிற? இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் இப்போவே போகிறேன், நீ இரு அப்படிங்கிறாங்க. அத்தை, நான் ஒரே ஒரு நிமிஷம் சொல்கிறத கேளுங்க. அந்த கடவுள் தான் நம்ம கண்ணு முன்னாடி எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ நாம் ஆதாரம் இல்லாமல் எந்த விஷயத்தையும் நிரூபிக்கவே முடியாது. அதுலேயும் இந்த ஊர் பஞ்சாயத்தில் வச்சு பேசினா மட்டும் எல்லாமே சரியாயிட போகிறதே கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு 1000மோ 2000மோ மட்டும்தான் வசூலிச்சு அதையும் அவங்களே எடுத்துக்கிறதுக்கு பார்ப்பாங்க. இது எதுவுமே சரிப்பட்டு வராது அத்தை. நாம் ஒரு பெரிய ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். அப்போதான் நிரந்தரமான தீர்வை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறாங்க. அட சுஜி, எனக்கு ஒன்றுமே புரியல. மேலும் குழப்பத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிறியே. நீ படித்தவ, நான் படிக்காதவ. உனக்கு 4 விஷயம் நிறையாவே தெரியும், எனக்கு அதெல்லாம் தெரியாது. கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் அத்தை நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்கிறேன்.
இன்னைக்கு இரவு நீங்கள் எனக்கு துணையாக நம்ம தோட்டத்துக்கு வரணும். அப்போ நான் எல்லா விஷயத்தையும் நான் பண்ணுறேன். நீங்கள் என் கூட வந்தால் மட்டும் போதும். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க. நிம்மதியாக இருங்க அப்படிங்கிறாங்க. உடனே கல்பனாவும், சரி சரி சுஜி, நீ எதையும் யோசிச்சுட்டு இருக்காத. உன்னோட வயிற்றுலேயே ஒரு குட்டி குழந்தை வர இருக்கு. பாவம், நீ இந்த நேரத்தில் இவ்வளோ கஷ்டப்படணுமா? நீ எதையும் யோசிக்காதம்மா. எல்லாரும் இருக்கிறோம். நம்ம 2 பேரும் இந்த விஷயத்த செய்கிறதுக்கு உன்னோட மாமனார்ட்டையும் ராஜாட்டையும் சொன்னால் போதாதா? நம்ம தான் செஞ்சாகணுமா? நீ கஷ்டப்படணுமாம்மா? வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அத்தை அத்தை, அது எதுவுமே பெரிய விஷயம் கிடையாது. அவங்க 2 பேர்கிட்ட சொல்ல வேண்டாம். இவ்வளோ நாளாக அவங்க ஏமாந்துட்டு தானே இருந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட சொன்னோம்னா அது ரொம்ப சங்கடமாயிடும். நம்மளே இந்த விஷயத்த சரி பண்ணுவோம். நீங்கள் என் கூட நிற்பீங்கள்ல அப்படிங்கிறாங்க. ஆ ஆ மருமகளே, நான் உன் கூட நிற்பேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. இரவு நேரம் ஆயிடுச்சு. அவங்களோட கணவனும் மாமனாரும் வீட்டுக்கும் வந்துட்டாங்க. எல்லாருமா ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சுஜியோட கணவனும் மாமனாரும் களைப்பில் அப்படியே படுத்தவங்க தூங்கிட்டாங்க. அப்பான்னு பார்த்து சுஜி எழுந்துருச்சு. அத்தை அத்தை, எழுந்துறீங்க அத்தை, நாம் சீக்கிரமாக போயாகணும்ல. இப்போதான் இவங்க 2 பேருமே தூங்கியிருக்கிறாங்க. இப்போக்குள்ளே எழுந்திருக்க மாட்டாங்க. அதுக்குள்ளேயும் நாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடுவோம். வாங்க வாங்க அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. அந்த வரேம்மா, எனக்கே ரொம்ப களைப்பாக இருக்குது. சரி இரு வரேன் அப்படின்ட்டு எழுந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்பனா எழுந்திருச்சு வர்றதுக்குள்ளேயும் சுஜி போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. போலீஸும் அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிட்டாங்க. அவங்களோட தோட்டத்துக்கு போலீஸும் வந்துட்டாங்க. இப்போ சுஜியும் கல்பனாவும் அவங்களோட தோட்டத்துக்கும் கிளம்பி போயிட்டுருக்குறாங்க. தோட்டத்தில் ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க. யார் அந்த மரத்தை வெட்டுறது, எந்த திருடன் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் காவல்துறை அதிகாரியும் ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருக்கும் பொழுதே, இந்த இடத்த விட்டு யாரும் நகரக்கூடாது, இல்லைன்னா சுட்டுடுவேன், ஆன்சப் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தால் நீங்கள் 2 பேரும் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிட்ற குடும்பத்தோட தோட்டத்தில் வந்து தேக்கு மர கட்டைகளையா திருடிட்டு போகலான்னு பார்க்குறீங்க? இனி அது நடக்கவே நடக்காது. மாட்டிக்கிட்டீங்கள்ல. மரத்தை வெட்டிட்டு இருந்த அந்த 2 பேருமே, நாங்கள்ல நாங்கள் ஒன்றும் பண்ணலை சார், சார் மன்னிச்சிருங்க சார், நாங்களே வந்துடுறோம் அப்படின்றாங்க. எங்கள் 2 பேர்த்தையும் சுற்றாதீங்க சார், நாங்களே உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறோம் அப்படிங்கிறாங்க. அப்போனா இங்கே வாங்க, சீக்கிரமாக இங்கே வாங்க, உண்மை எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 திருடர்களும் உண்மை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கான்ஸ்டபிள் ஜீப் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. காவல்துறை அதிகாரி சுஜி கல்பனாவை பார்த்து, நீங்கள் 2 பேரும் நல்ல வேலை பார்த்துருக்குறீங்க. இவ்வளவு இரவு நேரமாக இருந்தாலும் உங்களோட துணிச்சல் எவ்வளவு பெரிய துணிச்சலாக இருந்திருக்குது. யாரும் இது மாதிரியான செயல்களில் ஈடே படமாட்டாங்க. நம்ம நாட்டில் இவ்வளவு தைரியமான பெண்கள் இருக்காங்க அப்படின்னும் பொழுது ரொம்பவே சந்தோஷமாக பெருமைக்குரிய விஷயமா இருக்குது. நீங்கள் 2 பேரும் இப்போ செஞ்ச செயல்கள் ரொம்பவே பாராட்டக்குரியது. இதை பார்த்த நம்மளோட நாட்டு பெண்கள் எல்லாருமே உங்களை மாதிரியே தைரியமாக இருக்கணும்னு நிறையா பேர் நினைப்பாங்க. நம்ம நாட்டில் இனிமேல் குற்றங்கள் குறைஞ்சி சந்தோஷங்கள் நிறைஞ்சி சுதந்திரங்கள் பெருக போகுது. நீங்கள் 2 பேருமே இந்த நாட்டுக்கு ஒரு முன் உதாரணம் அப்படிங்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டு சுஜிக்கும் கல்பனாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி சார், நன்றி, ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த காவல்துறை அதிகாரி சொல்கிறாங்க, நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். எங்களோட வேலையை நீங்கள் சுலபமாக்கி கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். சரி சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளோட ஸ்டேஷன்லேருந்து கான்ஸ்டபிள் ஜீப் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. உங்களை நாங்கள் உங்கள் வீட்டில் விட்டுட்டு அப்படியே ஸ்டேஷனுக்கு போயிடுறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு சுஜியும் கல்பனாவும், இல்லை சார், ரொம்ப நன்றி, நீங்கள் கேட்டதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் நாங்கள் தோட்டத்தில் தான் சார் இருப்போம். வீடு பக்கத்தில் தான் இருக்குது. டார்ச் லைட் எடுத்துகிட்டு வந்திருக்குறோம், நாங்கள் போய்ப்போம் சார் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இப்போ அந்த காவல்துறை அதிகாரி இந்த 2 மரம் வெட்டுற திருடர்களையும் ஜீப்பில் ஏற்றி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. திடீர்னு அவங்க தோட்டத்தில் உள்ள மரத்துலேருந்து ஏதோ ஒரு ஒளி தெரியுது.
பார்த்தா தேவதை வந்திருக்கிறாங்க. நன்றி நன்றி, நீங்கள் 2 பேரும் எங்களுக்கு மிகப்பெரிய உதவியை செஞ்சுருக்கிறீங்க. அதுக்காக தான் நான் உங்கள் 2 பேர்த்துக்கும் நன்றிகளை சொல்லிட்டு பரிசு கொடுத்துட்டு போகலான்ட்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கான வரத்தை தரப்போகிறேன். என்ன ஆசையாக இருந்தாலும் சொல்லுங்க, நான் நிறைவேற்றுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சுஜியும் கல்பனாவும், இல்லை தேவதையே, உங்களை நாங்கள் பார்த்ததே மிகப்பெரிய சந்தோஷம். இது வரைக்கும் உங்களை நாங்கள் பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு பார்த்தது எங்களுக்கே கிடைச்ச வரம். இதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் சந்தோஷமாக இருங்க. இயற்கையை காக்கிறது மனுஷங்களோட கடமை. அதை நாங்கள் செய்யறதுக்கு தவறிடலாமா? முடியாதுல்ல. அதனால் எங்களால் முடிஞ்ச சின்ன உதவியை தான் நாங்கள் செஞ்சுருக்குறோம். இது உதவின்னு கூட சொல்ல முடியாது. எங்களோட மிகப்பெரிய சந்தோஷத்தை நாங்கள் காப்பாற்றிட்டோம். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் நடக்காது. சந்தோஷமாக இருக்கலாம் எல்லாரும் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த தேவதை, இதெல்லாம் உங்களோட பெருந்தன்மையான குணம். இப்படி இருக்கும் பொழுது தான் நீங்கள் எங்களையே காப்பாற்றிருக்கிறீங்க. உங்களுக்கு நான் ஏதாவது செஞ்சே தீரணும். ஜீ பூம் பா, காளானே, மந்திர காளானே, இங்கே வா அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. உடனே அந்த தேவதையோட கையில் ஒரு காளான் இருக்கு. இந்தாங்க, இதை உங்களோட வீட்டில் போய் நட்டு வைங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு நிறையா பலன்களை தரும். நீங்கள் சந்தோஷமாக இருங்க. நிறையா செல்வம் பெருக போகுது. வாழ்க வாழ்க, சந்தோஷத்தோட வாழ்க அப்படின்னு வாழ்த்துறாங்க. மறு நிமிஷமே அந்த தேவதை காணும். அந்த காளான் மட்டும்தான் அவங்களோட மாமியார் கையில் இருக்குது. 2 பேருமே அப்படியே பேசிக்கிட்டே அவங்களோட வீட்டுக்கும் வந்துட்டாங்க. காலையில் விடிஞ்சதுமே, அத்தை அத்தை, அந்த தேவதை கொடுத்த காளானை நாம் நட்டு வச்சிடலாம் வாங்க அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சுஜியும் அவங்களோட மாமியாரும் அவங்க வீட்டை சுற்றி இருக்கிற நிறையா காலி இடத்துல நடுவில் அந்த காளானை முளைக்க வைக்கிறாங்க. தண்ணி லேசாக தெளிச்சிட்டு, நல்லா வளரணும் காளானே அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே கிளம்பிட்டாங்க. அன்னைக்கு சாயங்காலமே மாமியாரும் மருமகளும் அவங்களோட வீட்டு தோட்டத்தை சுற்றி பார்க்கலான்ட்டு வராங்க. தேவதை கொடுத்த காளானை காலையில் முளைக்க வச்சாங்கல்ல, அதே மாதிரி காளான் அவங்க தோட்டம் முழுக்க நிறைஞ்சு போய் இருக்கு. அங்கங்கே காளான்கள் முளைச்சிருக்கு. ஒவ்வொன்றும் பெரிய பெரிய காளான்களாக இருக்குது. அதுக்கப்புறம் சுஜியும் கல்பனாவும் அந்த காளான்கள் எல்லாத்தையும் பறித்து கூட கூடையாக நிறச்சி வச்சுருக்குறாங்க. காலையில் வேலைக்கு போன சுஜியோட கணவனும் கல்பனாவோட கணவனும் மத்தியானம் சாப்பிட வரல. சாயங்காலமாக தான் வராங்க. வந்ததுமே அவங்கக்கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்ட சுஜியோட கணவனும் கல்பனாவோட கணவனும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமா ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, சுஜியும் கல்பனாவும் அந்த காளானெல்லாம் விற்பனை செய்யலான்ட்டு ஒரு தள்ளுவண்டியில் வச்சு காளான் காளான் அப்படின்னு விற்பனை செஞ்சுக்கிட்டே போகிறாங்க. அப்போ ஒரு ஐயா வராங்க. காளான் விற்பனை செய்கிறீங்களா? எனக்கு இந்த எல்லா காளானையும் தந்துடுங்க. நான் அதுக்கான மொத்த காசையும் தந்துடுறேன். நாங்கள் ஹோட்டல் நடத்திட்டு வரோம். எங்கள் ஹோட்டலுக்கு காளான் நிறையா தேவைப்படுது. காளான் பிரியாணி நாங்கள் செஞ்சு விற்பனை செய்கிறோம். கண்டிப்பாக இவ்வளவு காளான்னா எங்களுக்கு ஒரு நாளைக்கு போதிய அளவுக்கு இருக்கும். தினமுமே இதே அளவுக்கு காளான் எங்களுக்கு தேவைப்படும். கிடைக்குமா? நீங்களே எங்களோட ஹோட்டலுக்கு நிறையா காளானை சப்ளை பண்ணுங்கள். நாங்கள் வாங்கிக்கிறோம். காசும் நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே நான் கொடுத்துருவேன். காளானை மட்டும் நீங்கள் தினமும் வாடிக்கையாக கொடுத்தாலே போதும் அப்படிங்கிறாங்க. சுஜி கல்பனா முகத்தில் ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு. அந்த தேவதை சொன்ன மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக நாங்கள் தரோம், இந்தாங்க அப்படின்ட்டு இன்னைக்கு உள்ள காளான் எல்லாத்தையுமே அந்த ஐயா கிட்ட கொடுத்துட்டு காசை வாங்கிக்கிட்டாங்க. தினமும் இப்படியே காளானை விற்பனை செஞ்சு காசு மேலே காசு நிறையா சம்பாத்தியம் பண்ணிட்டாங்க. அந்த பணத்தெல்லாம் சேமிச்சதில்ல இன்னொரு பெரிய நிலத்தை வாங்குறாங்க. அந்த நிலத்தையும் தோட்டமாக்கணுன்ட்டு அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு அதையும் ஒரு தோட்டமாக்கிட்டாங்க. 2வது தோட்டமும் முழுசாக உருவான சமயத்தில் சுஜிக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்துருச்சு. அப்போது அந்த சுஜி கல்பனா அவங்களோட மாமனார் கணவன் எல்லாத்துக்கும் தோணுது, அந்த இயற்கை தேவதையே நம்ம வீட்டுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையாக பிறந்திருக்கிறாங்கன்னு எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இயற்கையை ரொம்ப பிடிக்கும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இயற்கை வளங்களை நேசிப்போம், காப்போம். இந்த உலகத்தில் வளங்களை பெறுவோம். இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தைரியமாக இருக்கணும். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் தைரியமான செயல்களில் ஈடுபடணும். பயப்படக்கூடாது.
பெண்கள் நாட்டின் கண்கள்னு சும்மா ஒன்றும் சொல்லலை. உண்மையாலுமே நம்மளோட உலகத்தில் நிறையா திறமைசாலியான தைரியமான பெண்கள் இருக்கிறாங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ அவங்க துணிச்சலாகவும் தைரியமாக திறமையாக செயல்படுறாங்களோ அதை வச்சே அவங்களோட சுதந்திரம் என்னன்னு எல்லாத்துக்கும் தெரிய வரும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் வீடியோவெல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்ருக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.